வணக்கம். சொல் ஆய்வில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சொல் திசைகளுக்குரிய பெயர். ஏற்கனவே 3 திசைகளுக்கு இந்த பெயர் சொற்கள் எப்படி உருவாக்கியிருக்காங்க, தமிழ்லேருந்து உருவான உலக மொழிகளில் எப்படியெல்லாம் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு விளக்கி காணொலிகள் போட்டிருந்தேன். கிழக்கு, மேற்கு, வடக்கு. இன்னைக்கு தெற்கு திசை. இந்த தெற்குன்ற பெயர் சொல், தெற்கு திசைக்கு தெற்குன்ற பெயர் எப்படி வந்தது, தமிழோட கிளை மொழிகளாகிய, அதாவது நமக்கு எபிரேயம், சமஸ்கிருதம், கிரேக்கம், லத்தீன் இதெல்லாம் பழமையான மொழிகள்னு சொல்லித்தராங்க இல்லைங்களா. பழைய மொழிகளாக இருந்தாலும் அவை அனைத்தும் தமிழோட கிளை மொழிகள். அந்த மொழிகளில் கலை சொற்களை உருவாக்க முடியாது. உலகத்தில் எந்த மொழியாக இருந்தாலும் தமிழில் கலை சொற்களை உருவாக்கி பிறகு அந்த மொழிகளுக்கு சேர்த்துருப்பாங்க. ஆனால் முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, தமிழில் அது எந்த அடிப்படையில் எந்த காரணத்துக்காக பெயர் சூட்டியிருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாதான் பிற மொழிகளில் அந்த பெயர் சொற்கள் எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஒன்றை தெளிவாக விளங்கிக்கணும். இப்போ மொழி ஆய்வை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் சொற்களுக்கு அந்த ஒளியினுடைய அடிப்படையில் ஏதோ ஒரு யூகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு பொருள் சொல்லித்தராங்க இல்லைங்களா. அப்படி இருக்கக்கூடாது. எந்த மொழி எந்த சொல்லாக இருந்தாலும் அது அறிவியல் பூர்வமாக இருக்கணும். இப்போ கிழக்கு, கிழக்குன்னு பெயர் சொல்லி எப்படி உருவாகியிருக்கு அப்படின்னா, அது கிழக்குன்றது கீழ்த்திசை, தாழ்வான பகுதி. நம்ம நாட்டினுடைய இயற்கை அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு தாழ்வாக இருக்கும், மேற்கு மேடு உயரமாக இருக்கும், வடக்கு பக்கம் பார்த்தாலும் உயரமாக தான் இருக்கும், தென்பகுதி தாழ்வாக இருக்கும். அதனால் இப்போ 2 பக்கமும் தாழ்வாக இருக்கிறதுனால இதுக்கும் கிழக்கு அதுக்கும் தெற்பகுதிக்கும் கிழக்குன்னு வச்சா பொருள் மயக்கம் வருமா வராதா, குழப்பம் வந்துடும் இல்லையா. அதனால் அந்த பெயர் சொற்களை ஊர் பெயர்கள் மாதிரி தான், ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பெயர் இருக்கணும். அது காரணம் எதுவோ இருக்கலாம். ஆக மொத்தத்தில் காரணம் இல்லாமல் ஒரு பெயர் சொல்ல உருவாக்க முடியாது. உலகத்தில் அது மனிதர்களுடைய பெயராக இருந்தாலும், செடி கொடிகளாக இருந்தாலும், விலங்குகளாக இருந்தாலும், அல்லது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், ஒரு சிறப்பு இருக்கும். அதனுடைய அடிப்படையில் தான் அதுக்கு பெயர் வச்சுருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம கிழக்கு திசை தாழ்வாக இருக்கிறதுனால இப்போ தாழ்வுன்னே வச்சிட முடியாது. ஏன்னா தாழ்வுன்றது தாழ்வு கீழான பகுதியை குறிக்கிற இல்லைங்களா. அப்போ அந்த மூல சொல்ல எடுத்துன்னு இந்த வரி வடிவத்தை, அதாவது உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, இது ரோமன் எழுத்துக்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு சிறு வயதில் பள்ளிக்கூடத்தில் நமக்கு என்ன பாடம் கற்பிக்கப்பட்டிருக்குதோ அதை நம்ம கேட்டு படித்து பழகிறப்போம், அப்படி நம்ம பேசுவோம், எழுதுவோம், அவ்வளோதான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த ஆய்வுன்றது இதை தாண்டி நீங்கள் வெளியே உலக அளவில் பார்க்கணும். தமிழ் மொழின்னா வெறும் தமிழ்நாடு இது மட்டும் கிடையாது. ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகம் தமிழகமாக இருந்தது. பிறகு அரசியல் காரணங்களுக்காக மக்களை பிரித்தாளுன்றதுக்காக இப்படி பல மொழிகளை உருவாக்கி வச்சுருக்காங்க. பொருள் ஒன்று தான் இருக்கும், சொல் பல சொல் ஒரு பொருள். இந்த மக்களை பிரிக்கிறதுக்காக சின்ன சின்ன வேறுபாட்டோடு இப்படி பிரித்து வச்சுருப்பாங்க. ஆனால் எல்லாமே அறிவியல் பூர்வமாக தான் இருக்கும். எல்லா சொற்களுக்கும் ஒரு காரணம் அது அறிவியல் பூர்வமாக இருக்கும். சரி, இப்போ இன்றைக்கி தமிழில் தெற்குன்ற சொல் எப்படி உருவாக்கியிருக்காங்க இன்னொன்னையும் நீங்கள் தெளிவாக விளங்கிக்கணும். அதாவது எல்லா சொல்லையும் நேரடியாக பிரித்து பொருள் சொல்ல முடியாது. இந்த சூத்திரம், இந்த விதிமுறைகள் தெரிஞ்சால் பல பேர் பலவிதமாக ஆராய்ச்சி பண்ணி பலவிதமாக பொருள் சொல்லித்தராங்க இல்லைங்களா. அப்படிப்பட்ட குழப்பங்கள் நீங்கும். அது நாளாகும். இது ஒரு துவக்க நிலை மாதிரி தான். இனிமே தான் இதை இந்த ஆராய்ச்சியை விவாதித்து அது சரியான முறையில் கொண்டு போய் அப்போ ஒருமித்த கருத்து ஏற்படும். இது இப்போ தொடக்க நிலையில் இருக்கிறதுனால இன்னும் மக்களிடையே அறிஞர்களிடையே இது போய் சேர்ந்த பிறகு இதை பற்றி விவாதித்து பிறகு ஒரு ஒருமித்த கருத்து ஆராய்ச்சினா எப்படி இருக்கணும், இது வரைக்கும் நம்ம செய்திருக்கிற இந்த வேர் சொல் ஆராய்ச்சி சரியானது தானா, அப்படிதான் ஆய்வுக்கு உட்படுத்தணுமா
அப்படின்றதெல்லாம் விவாதம் போய் பிறகு ஒரு முடிவை நம்ம எட்ட முடியும். இப்போ இந்த தென் திசை வந்து தாழ்வாக இருக்கிறதுனால இந்த மூல சொல் பார்த்தீங்கன்னா தெற்குன்றதுக்கு வந்து மூல சொல் பார்த்தீங்கன்னா தாழ்வு. இந்த மூல சொல் அதாவது தாழ்வு, தெற்கு, தென், தக்காணம் இவ்வளவு தாங்க உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளுக்கான மூல சொற்கள் வந்து இவ்வளவுதான். இதுல இருந்து தான் உங்களுக்கு எந்த மொழியா இருந்தாலும் இந்த திரிபு வகைகளை பயன்படுத்தி கலை சொற்களை உருவாக்கியிருப்பாங்க. இந்த திரிபு வகைகள் வந்து முதல்ல திரித்தல், கலைத்தல், கூட்டல் இந்த அடிப்படையில் தான் வந்து ஒரு சொல்லுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒலி, ஒரு சத்தம். அந்த ஒலியை வந்து ஒரு அடிப்படை இல்லாமல் உருவாக்க முடியாது. அதுக்கான அடிப்படை தான் இது. இப்போ பாருங்க எப்படி காரணத்தோட உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு கவனிச்சு பாருங்க. இந்த தென் பகுதி வந்து தாழ்வா இருக்கிறதுனால அந்த மூல சொல் வந்து தாழ்வு. இந்த தாழ்வுன்ற சொல்லில் இருந்து தான் தெற்குன்ற சொல்ல உருவாக்கியிருக்காங்க. எப்படி உருவாக்கியிருக்காங்க பாருங்க. தா இல் வு தாழ்வு. இதுல லகர ரகர திரிபு, இது வகர ககர சகர திரிபு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த வகரம் வந்து வி எப்படி சியா, ககரமா சகரமா எப்படி மாறுதுன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. சிவப்பு இங்க வகரமா இருக்கு, சிகப்பு ககரமா மாறுது, வி வந்து சியா மாறுது. இந்த சீல எழுதும் போது நம்ம இதை சகரமாகவும் படிக்கலாம், ககரமாகவும் படிக்கலான்றது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். சிக்கு பதிலாக கேவும் போடலாம், எஸ்ஸாவும் மாறும். இந்த அடிப்படையில் இப்படி சியா மாத்திட்டு இப்போ பாருங்க இதை TARCU இப்படி கூட்டி படிச்சோம்னா தெற்கு அப்படின்னு வரும். இந்த தென் திசைக்கு ஏன் தெற்குன்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு விளங்கி இருக்கும். அடுத்ததா இப்போ ஆங்கிலத்துக்கு வருவோம். ஆங்கிலத்திலையும் பாருங்க நம்ம தமிழ்ல எப்படி தாழ்வுன்ற சொல்ல இருந்து தெற்குன்னு உருவாக்கியிருக்காங்களோ அதே போல அதே தாழ்வுன்ற சொல்ல இருந்து தான் சவுத்துன்னு உருவாக்கியிருப்பாங்க. மேற்கத்திய பல மொழிகளில் சிறிய வேறுபாட்டோட இந்த சவுத்துன்ற சொல் இருக்கும். தாழ்வு தா நெடில் இங்க பாத்தீங்கன்னா புரியும். ஆகஸ்ட் அதாவது நெடிலா எழுதுறதுக்கு AU AA OU இப்படி போட்டு எழுதுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா புரியும். ஆகஸ்ட், காஷன், ஃபால்ட், ஹாட், தாரஸ் இந்த சொற்களை கவனிச்சு பார்த்தீங்கன்னா நெடிலா மாத்துறதுக்காக அப்படி எழுதியிருப்பாங்க. அது போல தான் இங்க THAU தா நெடில், இல் உ தாழ்வு. இங்க எப்படி இந்த சி பாருங்க இப்படி எல்லாம் மாறும். CSK இப்படி எல்லாம் மாறும். இந்த அடிப்படையில் இங்க வந்து இங்க VCயா மாறி இருக்கு, இங்க எஸ்ஸா மாறி இருக்கு. இப்போ பாருங்க இப்படி எடுத்துக்கணும். SO இது உகர உகர திரிபு, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் இதெல்லாம். இப்போ பாருங்க இப்படி எடுத்துக்கணும். SOUTH இப்படி கூட்டி எழுதணும்னா சவுத்துன்னு வரும். தமிழில் தெற்கு என்ற சொல் எப்படி உருவாக்கியிருக்காங்களோ அதே அடிப்படையில் தான் அதே மூல சொல் இருந்து தான் ஆங்கிலத்தில் சவுத் என்ற சொல்ல உருவாக்கியிருக்காங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா ஹீப்ரு எபிரேயம். இதில் பார்த்தீங்கன்னா தவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. தெற்கு திசைக்கு தவோம். அவங்க பாருங்க அதே மாதிரி இது வந்து வல்லினம் மெல்லினம். த ட த த த ட த இதில் அந்த வல்லின மெல்லின எழுத்துக்களை பயன்படுத்தியிருப்பாங்க. இங்கே பாருங்க தா தா இல் உ தாழ்வு. இங்கே எப்படி நம்ம தமிழில் லகர ரகரமாக மாற்றிருக்கோமோ அதே போல் இங்கே பாருங்கள் லகரத்தை ரகரமாக மாற்றிட்டு DAR இப்படி எடுத்துக்கணும். இது வகர மகர திரிபு. OM இப்படி கூட்டி எழுதணும்னா தவோம். ஹீப்ரு மொழி தமிழோட ஒரு கிளை மொழி, கன்னட தெலுங்கு போல அது ஒரு கிளை மொழி. அந்த மொழியில வந்து கலை சொற்களை உருவாக்க முடியாது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிற மாநில மொழிகள்லாம் பார்த்தீங்கன்னா கன்னடம், தெலுங்கு, மராட்டி எல்லா மொழிகளும் என்ன இருக்கும் தக்ஷின் அப்படி சொல்லுவாங்க. இந்த தக்ஷின்ற சொல் எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னா தென் தென்னாடு, தெற்குன்றதுக்கு நம்ம தென் சொல்றோம் இல்லைங்களா, அந்த தென் அப்படின்ற சொல்ல அதை மாற்றி தான் தக்ஷின் அப்படின்னு மாற்றிருப்பாங்க. இங்கே பாருங்க தே THEY DHY தே தே டே தே இது டகர தகரம் தகரம் டகரமா டகரம் தகரமா இப்படியெல்லாம் மாறும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போ இந்த மாதிரி தே DHAY தே YHIN இன் என் போட்டு இன்னு எழுதலாம். மெய்யெழுத்தை வந்து என் போட்டு எழுதலாம், IN போட்டு எழுதலாம், EN போட்டு எழுதலாம், HIN HEN இப்படியெல்லாம் YHIN இப்படியெல்லாம் எழுதலாம்.
இதெல்லாம் உங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கேன். இந்த முறையை பயன்படுத்தி தான் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளையும் உருவாக்கியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் விளங்கிக்கணும். இப்படி தென் இதில் வந்து எகர சகர திரிபின் அடிப்படையில் ஒய் வந்து சி எஸ் ஜட் இப்படியெல்லாம் மாறும். இங்கே பாருங்கள், இங்கே சி இப்போ சியா எழுதும்போது நம்ம இதை சகரமாக படிக்கலாம், ககரமாக படிக்கலான்றது உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்படி எகரத்தை சகரமாக இங்கே ஒய் வந்து சியா மாறி இருக்கு, ஒய் எஸ்ஸா மாறி இருக்கு. இப்படி படித்தோம்னா தக்ஷின் அப்படின்னு வரும். இதுதான் வட இந்திய மொழிகள் எல்லாம் தக்ஷின் அப்படின்னு இருக்கும், தக்ஷனா அப்படின்னு இருக்கும். இந்த சொல் எங்கேருந்து உருவாகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென், தமிழில் வந்து தென்பகுதி, தென்னாடு, தென் மாநிலம், இப்படி மாவட்டங்களுக்கு தென்னார்காடு இப்படிலாம் இருக்கு இல்லைங்களா. அது போல் அந்த தென் சொல்லிலிருந்து தான் தக்ஷின் அப்படின்ற சொல்ல உருவாக்கியிருக்காங்க. சமஸ்கிருதம் தமிழோட ஒரு கிளை மொழி. அதே போல தான் நீங்கள் எபிரேயமாக இருந்தாலும் சரி, சமஸ்கிருதமாக இருந்தாலும் சரி, கிரேக்கமாக இருந்தாலும் சரி, லத்தீனாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே தமிழோட கிளை மொழிகள். அந்த மொழிகளில் அதுக்கான அந்த சொற்களுக்கான எந்த காரணம், பொருள் அதெல்லாம் எதுவும் இல்லை. அது உலகத்தில் யாருக்கும் தெரியாது. இது தமிழர்களுக்கு மட்டும்தான் புரியும். இப்போ பாருங்கள், கிரேக்க மொழியில் பார்த்தீங்கன்னா நோதோஸ்ன்னு இருக்கும். நீங்கள் அதை ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து தமிழில் தெற்குன்னு ஏன்னா அது தாழ்வாக இருக்கிறதுனால தாழ்வுன்ற சொல்லு இருக்குது. அங்கிருந்து அந்த மூல சொல்லிலிருந்து நம்ம புதிய ஒரு பெயர் சொல்ல உருவாக்கியிருக்கோம். அப்படி அந்த மொழிகளில் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அது அந்த மொழியில் உருவாகலை. லத்தீன்லேயோ கிரேக்கத்துலேயோ சமஸ்கிருதத்துலேயோ இப்படி ஒரு காரணத்தோடு அந்த சொல்லை உருவாக்கலை அப்படின்றது நீங்கள் எளிதாக கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த தென் இந்த சொல்லிலிருந்து டிஇஒய் தே ஐஎன் இன் இப்படி எழுதிட்டு இங்கே பாருங்கள், இந்த உயிரெழுத்து எகர ஒகர திரிபு, இந்த ஐகாரம் ஓகாரமாக மாறும். இது ரொம்ப இயல்பான ஒன்று. அந்த உயிரெழுத்தில் இப்படி மாறுறது ரொம்ப இயல்பு. மெய்யெழுத்து வரிசையில் எது வேணாலும் மாறி வரும், உயிரெழுத்து வரிசையில் அப்படி மாறி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஈ வந்து ஓவா மாதிரி இருக்குது, இங்கே ஐ வந்து ஓவா மாதிரி இருக்குது. எகர சகர திரிபு இங்கெல்லாம் எப்படி மாறி இருக்கோ அதே போல் எகர வந்து சகரமாக மாறி இருக்குது. இப்படி மாற்றிட்டு பாருங்கள், இப்படி எடுத்துக்கணும். NOTOS இப்படி கூட்டி படித்தோம்னா நோதோஸ்ன்னு வரும். அதுதான் கிரேக்க மொழியில் தெற்குக்கு நோதோஸ் அப்படின்னு இருக்குது. அடுத்ததான் லத்தீனில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ்திரேலியா இருக்குது இல்லைங்களா. ஆஸ்திரேலியானா என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்டர் அப்படின்னா தெற்குன்னு பொருள். இங்கே பார்த்தீங்கன்னா தெற்குன்றத தே இருக்கு இந்த ககரத்தை சகரமாக மாற்றிட்டு பாருங்கள் AUSTER ஆஸ்டர். அதுதான் இந்த ஆஸ்திரேலியானா தெற்கு சார்ந்த, தெற்கு நிலம், தெற்கு தரைப்பகுதி, தென்னாடு அந்த மாதிரி. ஆஸ்திரேலியானா தென்னாடு. இந்த தெற்குன்ற சொல்ல மாற்றி தான் இந்த லத்தீனில் இப்படி போயிருக்கு. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு இந்த தாழ்வு, தெற்கு, தென், தக்காணம் இவ்வளோதான். இந்த சொற்களை திரிவுகளை பயன்படுத்தினா உலகத்தில் உள்ள எந்த மொழியை சொல்லும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். உலக மொழிகளுக்கெல்லாம் வந்து தமிழ் மட்டும்தான் மூலம். உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளும் தமிழோட கிளை மொழிகள். அந்த மொழிகளில் இப்படி சொற்களுக்கான பொருள் இல்லை என்பது உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும். இந்த திசைகளுக்கான பெயர் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4 திசைகளுக்கும் தமிழில் எப்படி பெயர் சூட்டியிருக்காங்க, பிற மொழிகளில் வந்து இந்த பெயர் சொற்களை எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.